ஸ்கின்ல உள்ள டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன், அன்ஈவன் ஸ்கின் டோன், சன் டேன் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு க்ரீம் தான் இந்த வீடியோவில் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா மென் அண்ட் உமன் 2 பேருமே தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த க்ரீம் வந்து நம்ம டே டைம்லேயும் யூஸ் பண்ணலாம், நைட் டைம்லேயும் வந்து யூஸ் பண்ணலாம். ரெகுலர் பேஸில் ட்ரை பண்ணிட்டு வரும்போது ஸ்கின்ல அமேசிங்கான ரிசல்ட் வந்து பார்க்கலாம். ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக, நல்லா பிரைட்னிங்காக, ஸ்கின்ல எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லாமல் கிளியராக இருக்கும். ஸோ அது என்ன க்ரீம், அதை எப்படி வந்து நம்ம ட்ரை பண்ணுறது, சேஃபாக என்ன அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ இதுதான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிற கிறிஸ்டல் க்ளோ அட்வான்ஸ்டு பிரைட்னிங் க்ரீம். இது வந்து ஆல்ரெடி நான் 2 வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து 3rd பாட்டில். ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஸ்கின்னில் வந்து டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணும், நம்மளோட பிக்மெண்டேஷனை வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்து ஸ்கின்னை ரொம்ப நல்லா கிளியராக வச்சு. முக்கியமாக இந்த க்ரீம் வந்து பார்க்குறதுக்கு குட்டியாக சின்ன சைஸில் இருந்தாலும் ரொம்ப நாள் வரும். நமக்கு வந்து யூஸ் பண்ண அவ்வளோவா சீக்கிரமாக தீராது. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கிரேட்டுன்னு தான் சொல்லுவேன். ஸோ நான் வந்து பிக் பண்ணியிருக்கிறது 30 கிராம்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிறிஸ்டல் க்ளோவோட க்ரீமோட டெக்ஸ்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இது வந்து அப்ளை பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து ஒரு நல்ல பிரைட்னஸ் வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட ஸ்கின் வந்து சன்னில் எக்ஸ்போஸ் ஆகி ரொம்ப டேமேஜாக இருக்குது, சன்டேன் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த க்ரீம் ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கின் டோனை வந்து நல்லா லைட்டன் பண்ணுறதுக்கு. அண்ட் பிம்பிள்ஸ் உள்ளவங்க யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுமே வந்து ட்ரை பண்ணுவேன். ஃபேஸில் வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் அதிகமாக இருக்கும், பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்கும், அந்த இடத்துல வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஓவரால் உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கலாம் எப்பவும் போல். அண்ட் இதை வந்து நீங்கள் டே க்ரீமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நைட் க்ரீமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் ரெகுலராக வந்து இதை யூஸ் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே சூப்பராக வந்து கம்மியாகும். நமக்கு விசிபிளான சேஞ்சஸ் வந்து 1 வீக்லேயே நல்லா வந்து தெரியும். நீங்கள் இதுவரை எந்த ஒரு க்ரீமே வந்து ட்ரை பண்ணாமல் இருக்கீங்க, எந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டவுட்லாம் இருக்குது, இது யூஸ் பண்ணால் நல்லா இருக்குமா என்ன அப்படின்ட்டு ஒரு டவுட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு அந்த மாதிரி வந்து நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த க்ரீம் உங்களுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு ஆல் இன் ஆல், அதாவது பிம்பிள்ஸாக இருக்கட்டும், டார்க் ஸ்பாட்ஸாக இருக்கட்டும், அன்ஈவன் ஸ்கின் டோனாக இருக்கட்டும், பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்து ஸ்கின்னை வந்து ஈவனாக நல்லா பிரைட்னப்பாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம என்ன தான் வந்து க்ரீம் ட்ரை பண்ணாலும் அது வந்து பிரைட்னப் பண்ணுறத விட நமக்கு நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்கின் வந்து சீக்கிரமாக ஏஜிங் ப்ராசஸ் ஆகாது. ஸோ அதையும் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த க்ரீம் ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ரெகுலர் பேஸில் தாராளமாக எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னையும் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்பவும் போல் நெக்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ வர 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 ப்ரெக்னென்சி டைம்னால நெக்கு கொஞ்சம் வந்து டார்க் ஆகுது. ஸோ அதனால் வந்து நான் நெக்கில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்கில் அப்ளை பண்ணும்போது அந்த பிக்மெண்டேஷனும் வந்து கம்மியாகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு முட்டி சைடெலாம் ரொம்ப டார்க்னஸாக இருக்குது, கை முட்டி, கால் முட்டிலாம் ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் இந்த ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணுறேன், கமெண்ட்லேயும் வந்து பின் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து ஆட் பண்ணிக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து மைல்டான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் நம்மளோட பிஹெச் லெவலை பேலன்ஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸ், ரொம்பவே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்றனால ஸ்கின்னில் தாராளமாக எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமே இன்ஸ்டண்ட்டாக நமக்கு நல்ல ஒரு கிளியர்னஸ் அண்ட் பிரைட்னஸ் வந்து தெரியும். நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நான் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டேன். நான் அதுக்கப்புறம் நார்மலாக ஆஸ் யூஷுவல் உங்களோட மேக்கப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பேக்கேஜிங் பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, அண்ட் இதை வந்து யூஸ் பண்ணால் என்ன மாதிரியான ரிசல்ட் வந்து இருக்கும், எப்போ வந்து யூஸ் பண்ணணும், என்ன இது எல்லாமே டீட்டெயில்டாக இந்த பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக இந்த க்ரீமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்ஃபா புட்டின், நியாசினமைட், விட்டமின் சி இருக்கிறதுனால ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் அப் ஆகும், நல்லா வந்து மாய்ஸ்சரைஸ்டாக வந்து பார்த்துக்கும். சீக்கிரமாக ரிங்கிள்ஸ் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த க்ரீம் ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு சிலர் டவுட்ஸ் இருக்குது, இது வந்து நைட் டைம் வந்து யூஸ் பண்ணலாமா இல்லை டே டைம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து டே டைமில் கூட தாராளமாக வந்து யூஸ் பண்ணிட்டு போகலாம். பட் வந்து நீங்கள் அதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து வெளியே போங்க. அண்ட் நைட் டைம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணணும். எந்த க்ரீம் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே கைஸ், வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இந்த க்ரீம். நம்ம வந்து ரெகுலர் பேஸில் ட்ரை பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு கிளியர்னஸ் வந்து தெரியணும், ஸ்கின் நல்லா வந்து பிரைட்டன் அப்பாக இருக்கணும்,
பிம்பிள்ஸ் ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த க்ரீமை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணும்போது சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்குமா சிஸ்டர் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிட்டு வெளியே போனீங்க அப்படின்னா ஸ்கின்ல எதுவுமே வந்து ஆகாது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம். எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்மே வந்து ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத என்னோட கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தப்போ நான் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா. See you next video guys. Take it. Bye.